ட்ரம்பின் 50% வரி விதிப்பு என்பது நியாயமற்றது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பல்வேறு தகவல்களையும் குறிப்பிட்டு அறிக்கையாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, ஒரு நாடினுடைய தேசிய நலனுக்காக இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுற சூழல்ல இந்த வரி விதிப்பு மிகவும் வருந்தத்தக்கது, நியாயமற்றது அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதனுடைய முழு விவரம் என்ன? அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மீது தற்பொழுது கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் அதற்கு தற்பொழுது மத்திய அரசாங்கம் சார்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்தியா மேற்கொள்ளும் எண்ணெய் இறக்குமதி சந்தை முறைமைகளின் அடிப்படையிலும் 1.4 பில்லியன் மக்களுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான் என்ற ஒரு தனது நிலைப்பாட்டை இந்தியா இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறது. பல்வேறு நாடுகளும் தங்களுடைய நாட்டின் தேசிய நலனுக்காக இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அமெரிக்காவுடைய இந்த கூடுதல் வரி விதிப்பு என்பது மிகவும் வருந்தத்தக்கது என்ற ஒரு கருத்தை வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அறிக்கை என்பது குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைக்கு கடுமையான ஒரு கண்டனத்தையும் இந்தியா ஏற்கனவே முன்வைத்திருந்த நிலையில் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் அநியாயமானதும் நியாயமற்றதும் கூட என்ற ஒரு கருத்தை இன்றைய ஒரு அறிக்கையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடைய தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையுமே இந்திய அரசாங்கம் நிச்சயமாக மேற்கொள்ளும் என்ற ஒரு திட்டவட்டமான கருத்தையும் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 25% பரஸ்பர விதியானது இந்தியாவினுடைய பொருட்கள் மீது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதன் காரணமாக பெனால்டி என்ற அடிப்படையில் 25% கூடுதல் வரியை விதிப்பதாக இன்று மாலை தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைக்கு எதிராகத்தான் தற்பொழுது இந்த ஒரு கருத்தை இந்தியாவானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, ஏற்கனவே 25% அந்த வரி விதிப்பு அப்படிங்கறதே இந்தியாவினுடைய பல முக்கியமான துறைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பெனால்டி கூட 10% இருக்கக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ உடனடியாக இந்த 50% அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்பையோ அல்லது தாக்கத்தையோ கொடுக்கும்? நிச்சயமாக, அதாவது இந்த ஒரு பாதிப்புகள், வரி விதிப்பினுடைய பாதிப்புகள் அதிக அளவில் வேளாண் துறை, MSME செக்டார் உள்ளிட்ட சிறு குறு நடுத்தர அந்த ஒரு நிறுவனங்கள் மீதான ஒரு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பயன்படுத்தும் அந்த பொருட்கள், பெரும்பாலான அந்த பொருட்கள் என்பது அது ஆடைகள், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அரிசி போன்ற பொருட்கள் என்பது இங்கிருந்து இந்தியாவிலிருந்து அங்கு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த பொருட்கள் மீது இந்த அனைத்து வரியுமே சுமார் தற்பொழுது 50% வரியான வரி என்பது விதிக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக அதனுடைய விலை அதிக அளவில் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அங்கு அமெரிக்காவிற்கு செய்யப்படும் ஏற்றுமதி என்பது இந்தியாவிலிருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. மிக பெரும்பாலும் MSME மற்றும் வேளாண் துறை என்பது இந்த ஒரு வரி விதிப்பில் கடுமையாக பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்துக்களை பல்வேறு சந்தை நிபுணர்களும் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த 50% வரி விதிப்பு என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை இந்திய அரசாங்கமே தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் சார்பாக பல்வேறு ஆலோசனைகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகமான தெரிவித்திருக்கும் நிலையில் நாளை அது தொடர்பான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது பிரதமர் அலுவலகத்திலும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்தியாவுடைய நகர்வு என்பது எவ்வாறு இருக்க போகிறது என்பதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். சுசித்ரா, நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக பொருளாதார வல்லுநர் திரு சோம வல்லியப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 50% வரி விதிப்பு அப்படிங்கிறது நியாயமற்றதுன்னு மத்திய அரசு தற்போது மிகவும் வருந்தத்தக்கது அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கு தன்னோட கருத்தை. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை பொருளாதார ரீதியா கொடுக்கும்? இப்ப ஏற்கனவே நம்மளோட மிக முக்கியமான துறைகள்ல இது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜவுளி, அதே மாதிரியான சிறு குறு தொழில்கள்ல பாதிப்பு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த பாதிப்பு நம்ம எப்படி சமாளிக்க முடியும்? நிச்சயமா இது அதிபர் 25+ என்று சொன்ன போது அந்த பிளஸ் என்ன என்று தெரியவில்லை. தொடர்ந்து ரஷ்யாவிடம் நாம எண்ணெய் வாங்கி கொண்டிருப்பது அவருக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கிறது. அதை விட அவர் சொல்லியும் கேட்காதது இன்னும் கூடுதல் உறுத்தலாக இருக்கிறது. அவருடைய அதிகாரத்தை நாம் மதிக்கவில்லை என்பது போல நினைக்கிறார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவரால் செய்ய முடிகிறது. அப்படி ஒரு அரசாங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பை அவரால் செய்ய முடிகிறது. எப்படி அவ்வளவு பெரிய நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதும் புரியவில்லை. இப்போது அவர் செய்திருக்கிறது மிகப்பெரிய
அதிகரிப்பு. இந்த அதிகரிப்பை தாண்டி இந்தியாவால் பெரிய அளவிலே ஏற்றுமதி செய்துவிட முடியாது. ஏற்கனவே நாம் செய்து கொண்டிருக்கிற பொருள் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 67 பில்லியனிலிருந்து $80 பில்லியன். நிச்சயமாக இதில் ஒரு பெரும்பகுதி பாதிக்கப்படும். அவ்வளவு விலை உயர்வை அமெரிக்கர்கள் தாங்கித்தான் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்தியா மீது விதிக்கப்பட்ட விதி அல்ல, அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் மீதான வரி என்பதால் இதை கட்ட வேண்டியது அவர்கள். இவ்வளவு வரியை கட்டி வாங்க மாட்டார்கள் நம்மிடம் என்கிற காரணத்தினால் நம்முடைய வியாபாரம் குறையும். நம்முடைய வியாபாரம் குறைகிற காரணத்தினால் இங்கே பணி செய்கிறவர்கள், இந்த வியாபாரத்தை நம்பி இருப்பவர்களுடைய வருமானம் குறைந்து இங்கே ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரம். இந்தியாவுடைய நாளில் கிட்டத்தட்ட 330 லட்சம் கோடி பொருளாதாரத்திலே ஏற்றுமதி ஒரு சிறிய பகுதி. அந்த ஏற்றுமதி சிறிய பகுதியில் அமெரிக்கா என்பது ஒரு பகுதி தான். அதில் ஒரு பகுதி தான் மெர்கன்டைஸ் எக்ஸ்போர்ட். அதில் 25% சமாளிக்க முடியும் என்று நினைத்தோம். இப்போது 50 என்பது இது ஒரு அரசியல் விளையாட்டாகிவிட்டது. இது வர்த்தகம் என்பதிலிருந்து அரசியல் விளையாட்டாக மாறி இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் சீனாவில் நடக்கிற ஒரு மாநாட்டிற்கும் இந்திய பிரதமர் போகிறார். ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பின் மீது அவருக்கு மிகப்பெரிய கோபம் அதிபருக்கு இருக்கிறது. இப்பொழுது பிரிக்ஸ் அனைவரும் சந்திக்க இருக்கிறார்கள். புட்டின் சந்திக்க இருக்கிறார். புட்டின், அது தவிர சீனாவுடைய அதிபர், இந்திய அதிபர் எல்லாம் சந்திக்கிற போது இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இந்தியா, சீனா, பிரேசில், ரஷ்யா போன்ற பிரிக்ஸ் அமைப்பினுடைய சந்தை என்பது மிகப்பெரிய சந்தை. இதன் மூலமாக சில புதிய வாய்ப்புகள் இந்த நாடுகளுக்குள் ஏற்படலாம். அமெரிக்காவில் இருக்கிற வாய்ப்புகள் மேலும் கொஞ்சம் கெடலாம். நாம் வலுவாக முடியாது என்று சொல்ல நாம் போரிட்டுக் கொண்டிருக்கிற அதிபரும் அதைவிட வேகமாக நமக்கான சிரமங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதர் என்பது அவருடைய குணாதிசயத்திலிருந்து தெரிகிறது. ஒரு நாட்டினுடைய குணாதிசயமாக இல்லாமல் அதிபரின் குணாதிசயமாக அது தெரிகிறது. அந்த நிலையிலே இந்தியா அடுத்து டிஜிட்டல் டாக்ஸ் என்பது போன்றவற்றில் இறங்கலாம். அங்கிருந்து நாம் இங்கே வந்து கொண்டிருக்கிற முகநூல், கூகுள், யூடியூப் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இங்கே லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றன விளம்பரங்கள் மூலமாக. அந்த விளம்பரங்களுக்கெல்லாம் அவர்கள் என்ன வரி கட்டுகிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். இப்படியாக ஒரு அடிக்கு இன்னொரு அடி, இன்னொரு அடிக்கு இன்னொரு அடி என்பது போல இது இரண்டு பக்கமும் அடிகள் விழுந்து கொண்டாக இருக்க போகின்றன. சந்திக்க போகிறவர்கள் சாதாரண மக்கள், அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள். அந்த விதத்தில் இந்திய நுகர்வோரை விட அமெரிக்க நுகர்வோர் மிக அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். இந்தியாவிலே ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். நன்றி திரு சோமவள்ளியப்பன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக, இது குறித்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா.